எவ்ரிவன், நான் தான் வைஷு. உங்க எல்லாரையும் நான் தான் வர சொன்னேன். உங்க எல்லாருக்கும் முதல்ல சாரி, உங்களை எல்லாரையும் காக்க வச்சதுக்கு. அண்ட் தேங்க்யூ சோ மச். நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு, இந்த காசை நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும்ல, ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இங்க வந்திருக்கிறது இந்த காசுக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய வெற்றியா அமையும். உங்க எல்லாரோட கண்ணுக்கும் நான் இப்ப முழுசா கவர் பண்ணி கட்டப்பட்டிருக்கேன். பார்க்கும்போதே புழுக்கமா இருக்குல்ல? அப்ப எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்கள், அவங்களோட ஆசைகள், அவங்களோட சுதந்திரம், இதெல்லாம் தடப்பட யாருமே விரும்புறது இல்ல. பையனும் விரும்புறது இல்ல, பொண்ணு விரும்புறது இல்ல. அதனால இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு ப்ராமிஸ் செய்வோம். இன்னில இருந்து நாம எந்த அநியாயத்தையும் எந்த குற்றத்தையும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் எப்பயாவது ஒரு முறை இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம்ம நாட்டோட சட்டம் நம்மள பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்கு, ஆனா அது இப்போ அழிஞ்சுகிட்டே இருக்கு. ஆனா ஒரு முறை நம்ம எல்லாரும் நம்மள பத்தி யோசிக்கணும். நம்ம ரிப்போர்ட் பண்றதுக்கு எதுக்காக யோசிக்கணும்? குற்றத்தையும் குற்றவாளிகளையும் கம்ப்ளைண்ட் பண்ண ஏன் யோசிக்கணும்? அதனாலதான் நண்பர்களே, குற்றங்களை சகிச்சுக்க மாட்டோம்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து சபதம் எடுப்போம். அமைதியா இருக்க மாட்டோம், ரிப்போர்ட் பண்ணுவோம். நான் அனுபவிக்கிற இந்த தடைகளை, நம்மள கட்டி போட்டிருக்கிற இந்த சங்கிலியை உடைப்போம். ரத்னா, உங்கள யாரெல்லாம் என்னையும் என்னோட இந்த காசையும் சப்போர்ட் பண்றீங்களோ வாங்க, வந்து இந்த சிகப்பு ரிப்பனை உங்க கையில கட்டிக்கோங்க. போ பூஜா, போ. நான் உங்க கூட இருக்கேன் வைஷு. நம்பிக்கை வைங்க. இன்னைக்கு நாம எண்ணிக்கையில குறைச்சலா இருக்கலாம், ஆனா விழிப்புணர்வோட இருக்கும், அண்ட் கன்சர்ன்டா இருக்கும், அண்ட் சின்னதா இருந்தாலும் நாம இத தொடக்கி வச்சிருக்கோம். இது பாக்குற நிறைய பேரு நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க.
நம்ம கூடவே வருவாங்க. எல்லாரும் நான் சொல்றது சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணா இருப்போம். நாம எல்லாரும் ஒண்ணா சப்போர்ட்டா இருப்போம். எல்லாரும் கூட இருப்போம். நாங்க எல்லாரும் கூட இருப்போம். எல்லாரும் ஒண்ணா இருப்போம். எல்லாரும் கூட இருப்போம். நாங்க எல்லாரும் கூட இருப்போம். என்னாச்சு தீபக்? இதோ பாக்குறேன் மேடம். இன்ஸ்பெக்டர், இங்க என்ன நடக்குது? சார் நான் விசாரிக்கிறேன் சார். ஹலோ ஹலோ, இங்க வாங்க. சொல்லுங்க சார். இங்க என்னப்பா நடக்குது? யாரோ ஒரு பொண்ணு இந்த ரேலியை கூப்பிட்டுருக்கா. அவளுக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு மும்பைல. ஓகே இன்ஸ்பெக்டர், சீக்கிரமா கிளியர் பண்ணுங்க. இங்க பாருங்க, போதும் போதும், எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. என்ன நடக்குது? ஒண்ணும் இல்ல மேடம், மறுபடியும் ஒரு புது ரேலி. ஏதோ ஒரு சாதாரண பொண்ணு கூட்டி இருக்கா. இளைஞர்கள், யூத், இந்த நாட்டோட 50%க்கு மேல இருக்கிற பாப்புலேஷன். அதனால நம்ம நினைச்சோம்னா ஏதாவது சேஞ்ச கொண்டு வர முடியும்னு உங்களுக்கு தோணலையா? ஏன் இதெல்லாம் பாசிபிள் இல்லையா? ஆமா பாசிபிள் தான். நீ வண்டி எடுப்பா. நில்லு. நம்ம எல்லாரும் ஒண்ணா இருப்போம். ஒண்ணா இருப்போம். நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருப்போம். இவ சாதாரணமான பொண்ணு இல்ல. இவகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. அது மத்தவங்க கண்ணுக்கு தென்படல. அவன் நினைக்கிற விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்றான். மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துற தைரியம் அவகிட்ட இருக்கு. என்ன விஷயம்? நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். என் வீட்ல இருக்கிற யாரும் நான் இங்க வர்றது சுத்தமா விரும்பல. ஆனா நான் இங்க வரணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கும் இதே மாதிரி சம்பவம் நடந்துச்சு. நான் உங்ககிட்ட போராடி தப்பிக்க முயற்சி பண்ணப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பலாத்காரம் பண்ணிட்டாங்க. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நான் வீட்ல இருந்து வெளியே அடி எடுத்து வைக்கல. ஆனா இன்னைக்கு வந்திருக்கேன் உங்களை சந்திக்கிறதுக்காக. நானும் அந்த ரவுடிங்களை எதிர்த்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். சொல்லுங்க. சிகப்பு எங்கள் நிறம். சிகப்பு எங்கள் நிறம். சிகப்பு எங்கள் நிறம். சிகப்பு எங்கள் நிறம். இந்த சின்ன வயசுல இவ்ளோ வெறியா? ஒரு நல்ல தலைவி ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இவகிட்ட இருக்கு. டிரைவர், வண்டி எடு. சிகப்பு எங்கள் நிறம். சிகப்பு எங்கள் நிறம். சிகப்பு எங்கள் நிறம். ரத்னா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரத்னா, ரத்னா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நானும் நீயும் முன்ன மாதிரி. விஷால், என்னால இங்க உன்கிட்ட பேச முடியாது. நான் இங்க வைஷுக்காக தான் வந்திருக்கேன். நீயும் இங்க முக்கியமா இருந்திருக்கணும், அதான் வந்துட்ட. ஆனா நம்ம விஷயத்த பத்தி நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன்.
இப்போ நான் கிளம்பணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். बातें कही है क्यों दरमिया फिर रुकी रुकी तुम में हम है हम में तुम हो तुमसे हम है हमसे तुम हो किस्मतों से मिलते हैं दो दिल यहाँ हर किसी எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு விலகி இருந்தாலும் நீ இன்னைக்கு என் இதயத்துல தான் இருப்ப. நானும் உன் இதயத்துல தான் இருப்பேன். வணக்கம். பனாரஸில் இன்று பெரிய அளவில் ஒரு இளைஞர்கள் ராலி நடத்தப்பட்டது. ஒரு சிறிய ஊரை சேர்ந்த பெண்ணின் சிறிய தொடக்கம், ஆனால் இதன் பாதிப்பு பல இடங்களில் வெளிப்பட்டது. இந்த பெண்ணின் பெயர் வைஷு. அவர்கள் பனாரஸ் மற்றும் சுற்றி உள்ள ஊர்களில் வேகமாக ஒரு யூத் ஐகானாக உருவாக்கி வருகிறார். அக்கா, சீதாக்கா, சாந்தி அக்கா, சீக்கிரம் வாங்க, டிவில வைஷுவை காட்டுறாங்க. வைஷு, என்னது ஓரையே வெளிச்சமாக்குறவ ஏன் இப்படி டல்லா உட்காந்துருக்க? ஆமா, இன்னைக்கு என்ன ஆச்சு என்னோட வைஷுக்கு? ஒன்னும் இல்ல. நான் என்ன யோசிச்சேன்னா, நான் பிளாக் எழுதினப்போ நான் யோசிச்சு கூட பார்க்கல மக்கள் என்ன இந்த ப்ராப்ளம் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்ல. இங்க பாருங்க வைஷு, இன்னைக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் இருக்கே ரொம்ப அற்புதம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா ஒண்ணு வைஷு, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். கண்டிப்பா. ஐ ஆல்சோ திங்க் மகேஷ், நம்ம முன்னாடி ஏதாவது இக்கட்டான சிச்சுவேஷன் வந்தா நம்ம கிட்ட ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு நம்ம அழிஞ்சு போயிடணும், இல்லனா ரெண்டாவது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா வலிமையா மாறிடுறது தான். என்னோட ஜான்சி ராணியால எல்லாமே செய்ய முடியும், டோன்ட் வரி. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இதுல பாதி கிரெடிட் எனக்கும் வந்து சேரணும். நான் சொல்ற ஐடியாவுக்கும் பலன் இருக்கா இல்லையா? இதுதான் இன்றைய பாரத மகளின் நிலை. வைஷு இவங்க பிறந்தது மும்பை மாநகர்ல. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு பனாரஸ் சேர்ந்த சாதாரண குடும்பத்துல மருமகளானாங்க. பிரார்த்தனை செய்யுங்க, இந்த மாதிரி முற்போக்கு சிந்தனை இருக்கிற புகுந்த வீடு பாரத நாடு முழுக்க இருக்கணும். இது போன்ற மாமனார் மாமியாருக்கு எங்க சேனல் சார்பா நாங்க தலை வணங்குறோம். நீ நல்லா இருக்கணுமா வைஷு? பாத்தீங்களா நீ? அக்கா, நான் ஏதோ இது சின்ன விஷயம் முடிஞ்சிடும் நினைச்சேன். ஆனா இந்த விஷயம் பெருசாயிட்டே இருக்கு. இது இதோட நிக்க போறதில்ல போல இருக்கு. மாமா வைஷு, இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? எங்க திரும்பினாலும் வைஷு வைஷுன்னு தான் சொல்றாங்க. ஆமாமா, இப்பதான் நாங்க உன்னை டிவில பார்த்தோம். எல்லாரும் உன்னை ரொம்ப பாராட்டினாங்க. வைஷு,
வைஷு, நாங்க உங்களை இப்பதான் டிவில பார்த்தோம். நீங்க உண்மையிலே கலக்கிட்டீங்க. நாங்களும் உங்க ரேலில கலந்துக்கலாம் நினைச்சோம். ஆனா எங்களுக்கு தைரியமே வரல. ஆனா இன்னில இருந்து நீங்க தான் எங்களுக்கு ரோல் மாடல். தேங்க் யூ so much. எல்லாரோட சப்போர்ட்டும் இல்லைன்னா இதெல்லாம் எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. எல்லாத்துக்கும் நீங்களும் தான் காரணம். அம்மாடி வைஷு, இன்னைக்கு சாப்பாட்டு அந்த டிவிக்காரங்க தான் அனுப்ப போறாங்களா என்ன? சமையல் கட்டுக்கு வாமா, சமைக்கணும்ல. வா வா. சரி சீதா, இன்னைக்குதான் நான் சமைக்கிறேன்னு சொன்னனே. அக்கா, எனக்கு இன்னைக்கு உருளைக்கிழங்கும் சாம்பாரும் சாப்பிடணும் போல இருக்கு. நம்ம வைஷு கையால சமைச்சதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அவ சமைச்சா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஒருத்தர் மனசுல இருக்கிற ஆசைகள், அவங்களோட சுதந்திரம் இதெல்லாம் தடுப்பட யாருமே விரும்புறது இல்ல. அதனால இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு ப்ராமிஸ் செய்வோம். இன்னில இருந்து நம்ம எந்த அநியாயத்தையும் எந்த குற்றத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சொல்லுங்க, நாம எல்லாரும் ஒண்ணா இருப்போம். சின்ன ஊரை சேர்ந்த ஒரு சாதாரண பெண், காலேஜ் படிச்சிட்டு இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மருமக. அவளோட சின்ன சின்ன கனவுகள் திடீர்னு ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அவளுக்கு நடந்த மாதிரியே லட்சக்கணக்கான பெண்களை பல வருஷமா வருத்திக்கிட்டு வர பிரச்சனைக்கு எதிராக அவங்க தைரியமா குரல் கொடுத்திருக்காங்க. இவ பேரு வைஷுவா? வைஷு, இவளை பத்தின எல்லா தகவல்களும் எனக்கு உடனே வரணும். நல்ல வேலை வைஷு டைமுக்கு வந்தா. அங்க யாரு என் பேச்ச கேட்டது? கொஞ்சம் விட்டுருந்தா அழுகி போன தக்காளியும் செருப்பையும் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருப்பேன். அந்த மாதிரி நடந்திருந்தா இன்னைக்கு நம்ம வீட்டுல சாம்பாருக்கு பதிலா சீதா நமக்கு எல்லாம் கெட்டு போன டொமேட்டோ சூப்பை கொடுத்துருப்பா. இருந்தாலும் நல்ல காரியத்துக்கு சொன்ன பொய்யெல்லாம் பொய்யாகாது மகேஷ். அது என்னமோ உண்மைதான்ப்பா. அப்புறம் அங்க ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருந்தாரு. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. எங்க கிட்ட நிறைய நேரம் பேசிட்டு நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு. எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா கை கால் எழும்பிட்டு வரலாமே. சாப்பாடு ஆறி போகுதுல்ல. இங்க பாருமா வைஷு, கொஞ்சம் சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வை. எல்லாரும் பசியில இருக்காங்க. சரி. அப்புறம் இன்னொரு விஷயம், நவராத்திரி வரப்போகுது. அதனால நீ 9 நாள் விரதம் இருக்கணும். இருப்பல்ல? ஆண்டி, 9 நாளைக்கெல்லாம் என்னால ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, காலேஜ் கிளாஸஸ், டியூட்டோரியல் அதெல்லாம் இருக்கிறதுனால மேனேஜ் பண்ண முடியாது. ஆனா நான் ஃபர்ஸ்ட் டேவோ லாஸ்ட் டேவோ கண்டிப்பா விரதம் இருக்கேன். ஐ ப்ராமிஸ். நான் போய் பார்க்கறேன். அம்மா, அப்பா, எங்க பிரின்சிபல் சார் வந்திருக்காரு. உங்களை பார்க்கணுமா? வணக்கம். வணக்கம். இந்த நேரத்துல வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஒரு முக்கியமான வேலை. இதே மாதிரி நீ அடம் பிடிச்சிட்டு இருந்தனா உன் மேல நான் ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். சார், ஐ அம் சோ சாரி. இன்னைக்கு நான் இல்ல வைஷு, நீ சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நான் உன்னோட வேலையை பார்த்தேன். இந்த போராட்டத்துல நீ தனி ஆள் இல்லைன்னு நான் சொல்லிட்டு போக தான் அங்க வந்தேன். நானும் கூட இருக்கமா. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். காலேஜ் பொண்ணுகளை எல்லாம் நீ திசை திருப்புறேன்னு நினைச்சேன். நான் யோசிச்சதுதான் ரொம்ப தப்பு. ஆனா இன்னைக்கு நம்ம காலேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு பையனும் உனக்கு துணையா இருக்கணும். அதனால நாளைக்கு காலையில என் ஆபீஸ்க்கு ஒரு பிளானோட வா. எஸ் சார். தேங்க் யூ so much.
நீங்க வந்தது எனக்கு சப்போர்ட் பண்ணது இட் மீன்ஸ் a lot சார். வைஷு, நான் உன்னோட மாமனார் மாமியாரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஷூர் சார். இவங்க தான் என்னோட மாமனார் அண்ட் இவங்க தான் என்னோட மாமியார். நீங்க 2 பேரும் உண்மையிலேயே பாக்கியசாலிங்க. ஏன்னா வைஷு மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா கிடைச்சிருக்கா. அவளுக்கு அவளோட பொறுப்புகள் மட்டும் இல்லாம இந்த நாடு சமூகத்தோட பொறுப்புகளை கூட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் இதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கீங்க. நீங்க ரொம்ப மாடர்ன் எண்ணங்கள் கொண்ட மாமியார். ஆமா, உண்மைதான் சார். வைசுவ ராலிக்கு அனுப்பணும்ன்ற முடிவை இவங்க தான் எடுத்தாங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். வரங்க. சரி வாங்க.